ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். சீசனோட 24வது எபிசோட்ல என்ன ஆக போகுது அப்படின்னு தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். லாஸ்ட் எபிசோட்ல ஜட்ஜ் அப்படியே இருட்டா இருக்கிற இடத்துல ஒரு அரண்மனையில இருக்கிற பொண்ணோட நின்று பேசிட்டு இருந்தா அதோட தான் முடிஞ்சது. இந்த எபிசோட்ல அந்த பொண்ணு கேட்ட கேள்விக்கெல்லாம் ஜட்ஜ் பதில் சொல்ல ஆரம்பிக்கிறான். வெளியே ரொம்ப சூப்பரா இருக்கும், திடீர்னு வெடி வெடிப்பாங்க, திடீர்னு பட்டம் விடுவாங்க, விளக்கேத்தி வானத்துல பறக்க விடுவாங்க, வயல்வெளியில அட்டகாசமா பாட்டு பாடுவாங்க அப்படின்னு நிறைய விஷயத்த சொல்லிக்கிட்டு இருக்க. ஓ அப்படியா, ரொம்பவே கேட்க நல்லா இருக்கு அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லிட்டு மழை நிக்கிற மாதிரி ஆயிடுச்சு, வெளியே போகணும்னு சொன்னீங்க தானே, நான் வழியை காட்டுறேன் அப்படின்னு கூப்பிடுறா. கொஞ்ச தூரம் அப்புறமா லைட் இருக்கு, ஆனா அப்பயும் இந்த பொண்ணு கொஞ்சமா செவத்தை தொட்டு பார்த்து நடக்கிறத பார்த்துதான் நம்ம ஜட்ஜு கொஞ்சமா ரியலைஸ் பண்றான். தலையில வச்சிருக்கிற நகையெல்லாம் ரொம்பவே விலை உயர்ந்த இளவரசி வைக்கிற நகை மாதிரி இருக்கு. இளவரசி பூச்சிங்க்கு கண்ட ப்ராப்ளம் இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன், இது அவங்கதான் நினைக்கிறேன்னு சொல்லும் போதே இளவரசி பூச்சிங்க கூட்டு போறதுக்கு ஆளுங்க வந்துடுறாங்க. இளவரசியை நான் மன்னிச்சிருங்க, நீங்க யாருன்னு தெரியாம உங்ககிட்ட பேசிட்டேன் அப்படின்னு ஜட்ஜு மன்னிப்பு கேட்க பூச்சிங் பாக்குறா. நீங்க சொன்னதெல்லாம் நான் மனசு கஷ்டப்பட்டுருவேணும்னு யாருமே என்கிட்ட சொல்ல மாட்டாங்க. இங்க பாருங்க, இவர் உள்ள வந்து மாட்டிக்கிட்டாரு, வெளியே போறதுக்கு வழி தெரியல, இவரை கூட்டு போய் பத்திரமா விடுங்க அப்படின்னு பூச்சிங் தேங்க்ஸ் சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறா. இங்க சிசி கிட்ட வேகமா வேலைக்கார பொண்ணு ஓடி வரா. என்ன நடந்துச்சு தெரியுமா, அந்த சொங்கி இருக்கான்ல, அவன் பாட்டுக்கு கிளப்ல போய் சூதாடிக்கிட்டு இருக்கும் போது எப்படியோ யாரோ கொண்டுட்டாங்களாம், செத்து போயிட்டான்னு சொல்ல சிசி ஷாக் ஆயிடுறா. ஜியாங் அக்கா பாவம், இருக்கிறது ஹஸ்பண்ட் மட்டும் தான், அவங்களுக்கு ஒன்னும் ஆயிருக்காது இல்ல அப்படின்னு யோசிச்சுட்டு சரி பரவாயில்ல, அவங்கள்ட்ட குழந்தை இருக்கு அப்படிங்கறதால அந்த குழந்தைக்காகவாவது அவங்க உயிரை காப்பாத்துவாங்க, அவனும் போன ஜென்மத்துல இறந்து போனான், ஆனா இவ்வளவு சீக்கிரம் இறந்து போலையே அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறா. கொஞ்ச நாள் போயிட்டே இருக்கு. நம்ம சிசி இன்னைக்கு சூப்பரா சமையல் ஒண்ணு பண்ணோன்னு பக்காவா ஒரு ஃபிஷ் சூப் பண்ணி ஆளா பக்கத்துல நிக்கிற அண்ணன் ஷான் கிட்ட கொடுக்க, ஷான் குடிச்சு பார்த்துட்டு சூப்பரா இருக்கு, இன்னும் வேணும் அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். நம்ம சின்ன கிட்ட போயிட்டு அவன் அசிஸ்டன்ட் இந்தாங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்ல, சிசி எடுத்துட்டு வரதான் சாப்பிடுவேன் அப்படின்னு வர வழிய பார்த்து படிக்கட்டுல சுகமா உட்காந்துட்டு இருக்கான். சாப்பாடும் வேண்டாம் ஒண்ணும் வேண்டாம் அப்படின்னு. நேரா இன்னொரு பக்கம் நம்ம ஷான் போயிட்டு சூ கிட்ட பேச ஆரம்பிக்கிறான். எனக்கு என்னவோ பிடிக்கவே இல்ல, சிசி என் செல்ல தங்கச்சி, அவளுக்கு ஏத்த மாதிரி ஒரு ஆம்பளை இந்த உலகத்துல இல்லன்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன், அவ எப்படி போய் ஜின்ன லவ் பண்ணலாம் அப்படின்னு கேட்க, இங்க பாரு உலகத்துல இருக்கிற எல்லாருக்கும் ஒரு டேஸ்ட் இருக்கு, ஜின்ன பார்த்தா உனக்கு அவ்வளவு சாதாரணமாவா இருக்கு, அவனோட டீம் 4ல ஒரு தடவை கூட தோத்ததே இல்ல, எல்லா தடவையும் ஜெயிச்சுட்டு தான் வருவாங்க புரியுதா, அவளுக்கு பிடிச்ச மாப்பிளையே அவ தேடிட்டு இருக்கா, உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா ஷான சமாதானப்படுத்த ஆரம்பிக்கிறா. எங்க ஜின்னு வெளியே நின்று வேடிக்கை பார்த்துட்டே இருக்கவனுக்கு பாலத்து மேல நம்ம சிசி வர மாதிரி இருக்கு. சிசி வந்துட்டா அப்படின்னு பல்ல காட்டிக்கிட்டு இருக்கும் போதே டக்குன்னு யாரோ அவனை கூப்பிடுறாங்க. பார்த்தா அந்த இடத்துக்கு இந்த இளவரசி வந்திருக்கா. இவளை பார்த்ததுமே நம்ம ஜின்னுக்கு ஒரு மாதிரி அப்செட் ஆயிடுது. எதுக்கு நீங்க வந்திருக்கன்னு கேட்க, என்ன கண்டுக்காத மாதிரி இருக்கீங்க, நீங்க யாருன்னு உலகத்துக்கே சொல்லவா அப்படின்னு இளவரசி கேட்க, கதவு திறந்துதான் இருக்கு, உள்ள வா அப்படின்னு ஜின்னு கூப்பிடுறான். வேகமா வந்துட்டு, மாமா உங்களுக்கு தெரியாதா, நம்ம எல்லாம் ஒரே ஃபேமிலி, எதுக்காக இவ்வளவு சின்ன வீட்டுல இருக்கீங்க, உங்களுக்கு பெரிய வீடா நான் பார்த்து தரவா அப்படின்னு கேட்க, தேவையில்லாத விஷயத்தெல்லாம் பேசாத, எதுக்கு வந்திருக்குன்னு சொல்லு அப்படின்னு ஜின்னு கேட்டுட்டு இருக்கும் போதே ஜின்னு விட்டு நான் இந்த இளவரசியை அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. அப்புறம் அசிஸ்டன்ட் எல்லாம் கூட்டு போயிடுறாங்க. மறுபடியும் ஜின்னு பக்கத்துல வந்துட்டு இந்த இளவரசி பேச ஆரம்பிக்கிறா. நான் ஒன்னே ஒண்ணுதான் உங்ககிட்ட சொல்லணும்னு ஆசைப்படுறேன், எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு, அதுவும் இல்லாம நீங்க யாருன்னு தெரிஞ்சுதானே நீங்க இருக்கீங்க, சும்மா கண்டவங்க மேலேயும் பாசம் எல்லாம் வைக்காதீங்கன்னு சொல்ல கரெக்டா சிசி அந்த இடத்துக்கு வந்துடுறா. உள்ள நடக்கிறத பார்த்துட்டு வெளியே போயிடலாம், நம்ம திரும்பி போயிடலாம் நம்ம ட்ரை பண்ணிட்டு இருக்கும் போது தான், நீங்க 7வது இளவரசருங்கிறத மறந்துடாதீங்க, நீங்க கண்டவங்க பின்னாடி சுத்தலாம், ஆனா அவங்களுக்கு உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கான தகுதி இருக்கான்னு பாருங்க. இப்ப அந்த பொண்ணுக்குலாம் சுத்தமா அந்த தகுதியே கிடையாது, உங்க ஸ்டேட்டஸ்க்கு ஏத்த மாதிரி ஒரு பொண்ணை தான் நீங்க கல்யாணம் பண்ணி ஆகணும், அதுக்கு ஏத்த மாதிரி பொண்ணு நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஜென்னு கண்டுக்காத மாதிரி இருக்கான். சிசி ஷாக் ஆயிட்டு எதுக்கு மேல விடக்கூடாதுன்னு உள்ள வர ட்ரை பண்ண இளவரசியோட ஆளுங்க எல்லாம் தடுத்து நிறுத்துறாங்க. ஜின்னு ரொம்ப பக்கத்துல போய் இவ்வளவு காப்பாத்துறான். சிசி அவளையே குறுன்னு பாத்துட்டு இருக்கா. நேரா உள்ள வந்ததுமே இந்த இளவரசி நம்ம சிசிய பாத்துட்டு, என்னம்மா ரொம்ப பிடிக்க நக்கலா பாத்துட்டு இருக்க, உங்க அம்மாவும் இப்படிதான் எங்க அப்பா பின்னாடியே வந்து மயக்குனாலாம், அந்த மயக்கிற சக்தி உனக்கும் இருக்குன்னு சொல்ல, சிசி இதை சும்மா விடக்கூடாதுன்னு தான் நான் உள்ள வந்தேன், நீ என்னையும் என் அம்மாவையும் சேர்த்து அசிங்கப்படுத்திட்ட, உனக்கு ஒருத்தனை மயக்க தெரியல அப்படின்னா அந்த கோவத்தை ஏன் மேல காட்டுறேன்னு தெரியல, ஒருவேளை எங்களுக்கு அந்த திறமை இருக்குல்ல, அந்த திறமையை முடிஞ்சா நீ யூஸ் பண்ணி யாரையாவது மயக்கி காட்டுன்னு சொல்ல, ஒன்னு பாராட்டி பேசல, உன்னை நான் அசிங்கம் தான் படுத்தினேன், என்கிட்டயே திமிர்த்தனமா பேசுறியா அப்படின்னு இளவரசி சிசிய அடிக்க போயிடுறா. ஜின்னு நடுவுல தடுத்து நிறுத்திடுறான். இங்க பாருங்க, நீங்க 7வது இளவரசர், பார்த்து இருந்துக்கோங்க அப்படின்னு கோவமாயிட்டு இளவரசி அங்க இருந்து வெளியே போயிடுறா. சிசி சோகமா நின்னுகிட்டு இருக்க ஜின்னு பாக்குறான். உன்கிட்ட மறைக்கணும்னு நினைக்கல, சொல்றதுக்கு எனக்கு எந்த டைம் சரிப்பட்டு வரும்னு தோணல அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு பேச ஆரம்பிக்க, சிசி அப்படியே கண்ணுல கண்ணீர் விட்டு ஆழ ஆரம்பிச்சிடுறா. இப்பதான் எனக்கு எல்லா உண்மையும் புரியுது அப்படின்னு. இதுக்கு மேல இங்க நிக்க எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு தொடக்க வர நம்ம ஜின்னோட கையை கூட தட்டி விட்டுட்டு அங்க இருந்து வெளியே போயிடுறா. ஜின்னுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, சாப்பாடு வந்திருக்கு, ஆனா சிசி இப்படி சோகமாயிட்டாலே அப்படின்னு
யோசிச்சுட்டு இருக்கான். அங்க நீங்க நைட்டு நம்ம சிசி கொண்டு வந்த எல்லா சாப்பாடையும் டேபிள்ல எடுத்து வச்சுட்டு நம்ம வேலைக்கார பையன் அசிஸ்டன்ட் நாய்க்கெல்லாம் கூட சோறு வச்சிட்டு இருக்க. ஜென்னி எதை பத்தியும் கண்டுக்காம விறகு கட்டையை வெட்டிட்டு இருக்கான். நம்ம போர்ல இருக்கவங்க விறகு கட்டையை வெட்டுறதுக்கு நம்ம வீட்டுல ஆள் இருக்காங்கன்னு அசிஸ்டன்ட் சொல்ல நம்ம ஜின் அவனை பார்த்து முறைச்சு திட்ட ஆரம்பிக்கிறான். என்கிட்ட நேரா வந்தா என்கிட்ட பேசாம கூட அவ போயிட்டா. இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த இளவரசி தான் அப்படின்னு ஜின் அப்படியே பயங்கர கடுப்பாயிட்டு இருக்க. நம்ம அசிஸ்டன்ட்க்கு என்ன பண்றதுன்னு தெரியல. சிசி இன்னொரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்கா. அட்டாக் பண்றதுக்கு மூத்த இளவரசியே போன ஜென்மத்துல போகும்போது நீ சின்ன சாதாரண ஆளு நினைச்சிட்டு இருக்கியா அப்படின்னு அவ கேட்டால. இப்பதான் எல்லாமே அவளுக்கு ஞாபகம் வருது. அதுவும் இல்லாம இந்த இளவரசி சொன்னதும் ஞாபகம் வருது. உங்களுக்கு ஏத்த ஒரு பொண்ணுதான் நீங்க லவ் பண்ணணும், அது நான் தான் அப்படின்னு சொல்லியிருந்தால. அதெல்லாம் பத்தி யோசிச்சு பார்த்துட்டு இப்ப சோகமா நிக்க அசிஸ்டன்ட் பொண்ணு வந்துடுறா. இன்னும் சோகமா இருக்கீங்களா, நீங்க என்ன அவரை லவ் கூட ரொம்ப நாளா பண்ணலையே அப்படின்னு சமாதானப்படுத்த ட்ரை பண்ண. எனக்கு தான் ஆனா பல ஜென்மமா லவ் பண்ற மாதிரி இருக்கு அப்படின்னு சிசி ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறா. ஜின் ஒரு பக்கம் சோகமா இருக்கான், சிசி ஒரு பக்கம் சோகமா இருக்கா. ரெண்டு பேரும் தூக்கமே வராம அன்னைக்கு நைட்டு ஃபுல்லா தவிச்சு போயிட்டு இருக்காங்க. இப்பதான் நமக்கு சீயோட வீட்டை காட்டுறாங்க. சீ யாரு அப்படின்னா நம்ம ஜின்னோட சொந்த அண்ணனோட வீடு. அவனோட வீட்டுல அவன் ரெடி ஆயிட்டு இருக்கும் போது அப்ப யாரோ வராங்க. நீங்க சொல்ற மாதிரியே கிரவுன் பிரின்ஸும் மூத்த இளவரசியும் கொஞ்சம் க்ளோஸா தான் இருக்காங்க. ஏதோ ஒரு அதிகாரியை கூட்டிட்டு கிரவுன் பிரின்ஸ் மூத்த இளவரசி வீட்டுக்கு போனதை நான் பார்த்தேன். ஆனா எந்த அதிகாரின்னு பாக்குறதுக்கு முன்னாடி ஆளுங்க ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சதால அங்க இருந்து நான் வந்துட்டேன்னு சொல்ல சீ பக்கத்துல வரான். முகத்துல இருந்து முகமூடி எங்கன்னு கேட்க முகமூடி சண்டையில விழுந்துருச்சு. ஆனா என் முகத்தை யாரும் பாக்கலன்னு சொல்ல ஓ அப்படியா அப்படின்னு கேட்டுட்டே சீ அவனோட கழுத்தை நெரிச்சு அங்கேயே கொண்டுடுறான். ஆனா இவனுக்கு 100 வெள்ளி கட்டி அவன் குடும்பத்துக்கு கொடுங்க. என்னதான் இருந்தாலும் நமக்காக இத்தனை வருஷம் வேலை பார்த்தவன் இல்லையா, அவன் குடும்பத்தை நம்ம நல்லபடியா பாத்துக்கணும்னு சொல்லிட்டு சீ அங்கிருந்து கிளம்பி போயிடுறான். நேரா வீட்டுக்குள்ள போக சீயோட வைஃப் ஒரு சூப்பரான கிராண்ட் கிஃப்ட் ரெடி பண்ணி வச்சிட்டு இருக்கா. உங்க சொந்த தம்பி ஜின்னு அவர் மறுபடியும் திரும்ப வந்துட்டாராம். அவரோட போர் படை இருக்கே ஒரு தடவை கூட எந்த போர்லயும் தோத்ததே இல்ல. இப்போ ராஜா அவருக்கு ஏதோ டாஸ்க் எல்லாம் கொடுத்திருக்காரு. அதனாலதான் இன்னும் இளவரசன்கிற பட்டத்தை திரும்ப கொடுக்காம மத்த வேலையெல்லாம் கொடுத்து பாத்துக்க வச்சிருக்காரு. அப்ப அவர் மேல ராஜாக்கு நல்ல ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குன்னு அர்த்தம். இப்போ உங்க சொந்த தம்பி உங்க கூட வந்து சேர்ந்துட்டா உங்களோட இன்ஃப்ளூயன்ஸும் கூட ஏறும்ல. சோ அதனால உங்க தம்பியே நீங்க கைக்குள்ள போட்டுக்கணும் அப்படின்னு சீயோட ஒய்ஃப் சொல்ல நீ சொல்றதும் கரெக்ட் தான், நல்ல ஐடியா அப்படின்னு சீ சொல்லிக்கிட்டு இருக்கான். சரி ஓகே நம்ம ஒரு பார்ட்டி மாதிரி ஒண்ணு ரெடி பண்ணலாம். ஊர்ல இருக்கிற நிறைய கல்யாணம் ஆகாத பொண்ணுங்க இருக்காங்களே அவங்களெல்லாம் விருந்துக்கு கூப்பிடலாம். கிட்டத்தட்ட ஒரு குட்டி சுயம் வர மாதிரி உங்க தம்பிய கைக்குள்ள போட்டுக்கிட்ட மாதிரி ஆகும் இல்லன்னு சொல்ல கரெக்ட், நீ சொல்ற மாதிரி ஒரு பார்ட்டிக்கு ஏற்பாடு பண்றேன் அப்படின்னு சீ சொல்லிடுறான். இன்னொரு பக்கம் நம்ம ஜின்னு அவனோட வீட்டுல நாய் கிட்ட ஒரு குட்டி கிஃப்ட் ஒன்ன பாக்கெட்ல போட்டு நீ எப்படியாவது அவகிட்ட போய் கொடுத்துருன்னு சொல்ல நாய்க்குட்டியும் வேகமா நம்ம சிசி வீட்டுக்கு வருது. வந்து அந்த கிஃப்ட கீழே போட்டுருது. சிசி எடுத்து பார்த்தா ஒரு பையன் மண்டி போட்டு மன்னிப்பு கேட்கிற மாதிரி குட்டியோண்டு சிலை ஒண்ணு இருக்கு. சிசி அதை பார்த்துட்டு சிரிக்க ஆரம்பிக்கிறா. இங்க ஜின்னு வெளியே கிளம்பி சிசிய பாக்கலான்னு வரதுக்குள்ள அந்த இடத்துக்கு சீ வந்துடுறான். டேய் என்னடா என் சொந்த தம்பியை நான் பாக்கிறதுக்கு இத்தனை வருஷம் வெயிட் பண்ணுமா, நான் வேலை நீ திரும்ப வந்துட்ட, இத்தனோண்டு வீட்டுல இருக்க, வா வா எங்க வீட்டை வந்து எங்க கூட இருன்னு சொல்ல இல்லனா தனியா தான் எனக்கு பழகிடுச்சு, அண்ணாவையும் அண்ணியையும் டிஸ்டர்ப் பண்ண எனக்கு மனசு வரல, இங்கே இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல சரி ஓகே உன்னை ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன், ஆனா நம்ம ரெண்டு பேரும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு மண்ணுக்குள்ள மண்ணு புரியுதா, நம்ம ரெண்டு பேரும் சொந்த அண்ணன் தம்பிடா, அதை ஞாபகம் வச்சுக்கோ, நீ வந்ததுக்காக உன்னை வரவேற்கிறதுக்கு ஒரு பார்ட்டி ஒண்ணு ரெடி பண்ணிருக்கேன், இந்த வந்துரு அப்படின்னு அதுக்கான பத்திரிக்கை கொடுக்க, ஆனா நிறைய வேலை எல்லாம் இருக்கு நான் ட்ரை பண்றேன் அப்படின்னு ஜின் அங்க இருந்து போறான். அசிஸ்டன்ட் கிட்ட யார் போறா அப்படின்னு அந்த பத்திரிக்கையை தூக்கி போட்டுடுறான். ஆனா சீ அதுக்கு முன்னாடியே பக்காவா பிளான் பண்ணி அவன் ஒய்ஃப் கிட்ட அந்த துங்பிங் வீடு இருக்குல்ல அந்த வீட்டுக்கு ஒரு இன்விடேஷன் அனுப்பிடுன்னு சொல்ல, அந்த வீட்டுல சிசின்னு ஒரு பொண்ணு இருக்கா, ரொம்ப அழகா இருக்கா, நானும் கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா அந்த பொண்ணு இப்ப என்கேஜ்மெண்ட் ஸ்டாப் ஆனதால யாரும் அவ்வளவு பெருசா கண்டுக்கிறது இல்ல போலயேன்னு சொல்ல, சில பேரை வர வைக்கணும்னா சில பேரை நம்ம ஃபங்க்ஷனுக்கு வாலண்டியரா இன்வைட் பண்ணி தான் ஆகணும்னு சீ சொல்லிடுறான். சரி ஓகே நான் கண்டிப்பா வந்து அவளையும் கூப்பிட்டுறேன், அப்பயாவது உங்க தம்பி வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து சீயோட ஒய்ஃப் கிளம்பி போயிட்டு இருக்கா. சிசி வீட்டுக்கு இன்விடேஷன் வருது, பாட்டி சொல்றாங்க இளவரசர் சீ வீட்ல இருந்து வந்திருக்கு, அந்த வீட்டுக்கு நம்ம பேத்தி போனா அப்படின்னா அவளுக்கு நல்ல மாப்பிள்ளையா கிடைக்கும்னு சொல்ல, இந்த மாதிரி பெரிய பெரிய ஸ்ட்ரகிள் இருக்கிற இடத்துக்கு என் பொண்ணு அனுப்புறதுல எனக்கு விருப்பமே இல்ல அப்படின்னு சிசியோட அப்பா சொல்றாரு. ஆனா சித்தி அனுப்பிதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. சிசி அங்க வரா, எனக்கு அங்க போறதுல விருப்பம் இல்ல பாட்டி, பெரிய வீட்டு மாப்பிள்ளையும் நான் கல்யாணம் பண்ணிக்க தேவையில்லை, சிம்பிளான லைஃப் தான் நான் வாழ விரும்புறேன் அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் இல்லம்மா நல்லா யோசிச்சு பாரு அப்படின்னு பாட்டி சொல்லிடுறாங்க. சிசியோட வேலைக்கார பொண்ணு அடுத்த நேரா நம்ம ஜின்னோட வேலைக்கார பையன் ரெண்டு பேரும் ஒருத்தங்க மீட் பண்ணிக்கிறாங்க. சிசியோட வேலைக்கார பொண்ணு கேட்டுட்டு இருக்கா, அவங்களுக்கு நல்லா வேணும்டா, இங்க எப்படி ஒரு உண்மையை மறைச்சீங்க அப்படின்னு கேட்க ஆரம்பிக்க, எங்க பாஸ் ரொம்ப கஷ்டப்படுறாரு, சிசி மேடத்தை வந்து பேச சொல்லு, கொஞ்சம் சாப்பாடு கொடுக்க சொல்லு, சாப்பிட கூட மாட்டிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, நாங்க அந்த இன்விடேஷன் வந்திருக்கு, அந்த பார்ட்டிக்கு நாங்க போக போறோம் அப்படின்னு வேணும்னே வேலைக்கார பொண்ணு சொல்லி பாக்குறா. வேலைக்கார பையன் பின்னாடி திரும்பி பார்த்தா படிக்கட்டுக்கு இந்த பக்கம் ஜின்னு நின்னுட்டு இருக்கான், ஆப்போசிட் சைட்ல சிசி நின்னுகிட்டு இருக்கா. ஜின்னு சொல்றான் நானே இதுக்கு போக போறது கிடையாது, அவளை போக வேண்டான்னு சொல்லுன்னு சிக்னல்ல சொல்ல, ஆனா அந்த அசிஸ்டன்ட்க்கு சரியா புரியாம அவங்களுக்கு எந்த கவலையும் இல்லையா, போறதுன்னா உங்க இஷ்டமா அப்படின்னு சொல்ல சிசி இன்னும் டென்ஷன் ஆயிடுறா.
சிசியோட வேலைக்கார பொண்ணு அவரை விட பெட்டரான பையனையே நாங்க அங்க போய் பாத்துக்குவோம், நாங்க போக தான் போறோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட ஜின்னு வேகமா ஏறி வரான். அசிஸ்டன்ட் 2 சாத்தி போகாதுன்னு தானே சொன்னேன், கண்டுக்கல நான் சொன்னதா நீ மாத்தி சொல்லி வச்சிருக்க, அறிவு கட்ட முட்டாளே அப்படின்னு ஜின்னு திட்டுறான். இப்ப வர வழியே இல்ல, சிசி போறதால ஜின்னும் அந்த ஃபங்க்ஷனுக்கு போய்தான் ஆகணும். எங்க மூத்த இளவரசி வீட்டுல இருக்கும் போது அவளை பாக்கிறதுக்கு கிரவுன் பிரின்ஸ் வந்துடுறான். அத்தை உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, இந்த மாதிரி திருப்பி இந்த ஜின்னு திரும்ப வந்துட்டான், ஆனா அவனுக்கு இளவரசர் பட்டத்தை திரும்ப கொடுக்காம சில வேலையெல்லாம் அப்பா கொடுத்திருக்காரு. அதுக்கு என்ன காரணமா இருக்கும், சீயும் ஜின்னும் வர உண்மையான சொந்த அண்ணன் தம்பி, ஒரே அம்மாவுக்கு பிறந்தவங்க, அதனால அவங்க 2 பேரும் கொஞ்சம் பெரிய ஆளாகிறதுக்கு சான்ஸ் இருக்குல்ல. சீ ஏற்கனவே வந்துட்டு முக்கியமான ஒரு பையன், என்னோட பெரியவன் வேற, நான் ஏன் இப்ப பட்டத்து இளவரசனா இருக்கேன் அப்படின்னா ஏன் அம்மா தான் அப்ப பேரரசியா இருந்தாங்க சாகிறதுக்கு முன்னாடி, அதனால எனக்கு இந்த பதவி வந்துருச்சு. ஒருவேளை சீ நம்ம ஜின்னோட கை கோத்துட்டு அவன் பெரிய ஆளாயிட்டா அவனுக்கு அந்த பதவி போயிடுச்சுன்னா என்ன பண்றதுன்னு கேட்க, நம்ம ஏதாவது பண்ணிதான் ஆகணும்னு மூத்த இளவரசி சொல்லிட்டு இருக்கா. இந்த கிரவுன் பிரின்ஸும் மூத்த இளவரசியும் கொஞ்சம் க்ளோஸ் போல. கரெக்டா அந்த இடத்துக்கு இந்த இளவரசி ஓடி வந்துடுறா. அம்மா உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, ஒரு ஃபங்க்ஷன் வச்சிருக்காங்கல்ல, அந்த பார்ட்டிக்கு என்னையும் வரவேற்கிறதுக்கு ஒரு இன்விடேஷன் அனுப்ப சொல்லுமா. உனக்கு ஒண்ணு தெரியுமா, என்னை வந்து ஜின்னு தான் காப்பாத்தினாரு, நான் அப்பயே அவர்கிட்ட காதல்ல விழுந்துட்டேன்னு சொல்ல உடனே வந்துட்டு பக்கத்துல கிரவுன் பிரின்ஸ் இருக்கான். இளவரசியை மட்டும் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னா பிரச்சனையே இல்ல, ஜின்னு நம்ம கண்ட்ரோல் கீழே தானே வந்து ஆகணும்னு சொல்ல மூத்த இளவரசி கடுப்பாயிடுறா. என் பொண்ணை இந்த பவர் ஸ்ட்ரகிள்குள்ள பகடக்காயா யூஸ் பண்ணல, அவளுக்கு நல்ல மாப்பிளையா நான் 4 பார்த்து வச்சிருக்கேன், அதுல ஒருத்தரை நான் கல்யாணம் பண்ணுவேன், நீங்க எந்த வெளியே போடி அப்படின்னு சொல்ல இளவரசி அழுதுகிட்டே வெளியே போயிடுறா. கிரவுன் பிரின்ஸ் பின்னாடியே கிளம்பி போயிட்டு இருக்கான். என்னடா செல்லம் நீ கோச்சுக்கிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கிரவுன் பிரின்ஸ் கேட்க, இங்க பாருங்க எங்க அம்மா என்ன எப்படி பேசிட்டாங்கன்னு, எனக்கு அவர் மேலதான் பாசம் இருக்குன்னு சொல்ல, சரி சரி கவலைப்படாத நான் ஏதாவது வழி பண்றேன் அப்படின்னு கிரவுன் பிரின்ஸ் சொல்லிக்கிட்டு இருக்கான். ஏன்னா அவனுக்கு இதுல பெனிஃபிட் வர மாதிரி இருக்குல்ல. நம்ம சிசி பார்ட்டிக்காக சீயோட வீட்டுக்கு வந்துட்டு இருக்க, அங்க வர 2 பொண்ணுங்க, அதுலயும் இவளுக்கு மாப்பிள்ள பார்த்தாங்கல்ல, அந்த வீட்டு ஆளுங்களோட தங்கச்சிங்க எல்லாம் வந்திருக்காங்க. ஒன்னெல்லாம் அந்த வீட்டுக்கு கூப்பிட்டுக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல, ஃபேக் இன்விடேஷனா தான் இருக்கும், இங்க இருந்து கிளம்பி போயிடுன்னு சொல்ல சிசி பாக்குறா. கிளம்பி போறதுல எனக்கு ப்ராப்ளம் இல்ல, ஆனா எனக்கு சீயோட உண்மையான ஒய்ஃப் இருக்காங்கல்ல, அவங்களே கையால இன்விடேஷன் கொடுத்திருக்காங்க, ஏன் வரலன்னு கேட்டா என்ன 2 பேர் உள்ள விடலன்னு சொல்லிக்கிறேன், நீங்க மீதியை பேசிக்கோங்கன்னு சிசி அங்கிருந்து கிளம்ப ஆரம்பிக்க, வேண்டாம் வேணா நீ உள்ள போய் தான் பாரு, நீ அசிங்கப்பட தான் போறேன்னு வேற வழியே இல்லாம அந்த பொண்ணுங்க சிசியை உள்ள விட்டுறாங்க. சிசி உள்ள போய் உட்கார்றா. ஒரு நடுவுல ஒரு ஸ்கிரீன் இருக்கு பொண்ணுங்களுக்கும் பசங்களுக்கும் நடுவுல. ஜென்னு சிசி வந்ததை பார்த்து சிரிச்சுட்டே உட்கார்ந்துட்டு இருக்கான். கரெக்டா அந்த நேரம் கிரவுன் பிரின்ஸ் வரதா தகவல் வருது. சீ போயிட்டு வரவேற்கிறான். கிரவுன் பிரின்ஸ் நேரா சீயை பார்த்து, நானும் உங்க பிரதர் தானே, என்ன ஏன் கூப்பிடல அப்படின்னு கேட்க, இல்ல கிரவுன் பிரின்ஸ் ரொம்ப பிஸியா இருப்பீங்க அதான் கூப்பிடல அப்படின்னு சீ சொல்லிக்கிட்டு இருக்கான். நான் போய் உட்கார்றேன் அப்படின்னு கிரவுன் பிரின்ஸ் நேரா போயிட்டு ஜின்னு பக்கத்துல உட்காந்துக்கிறான். என்ன ஜின் எப்படி இருக்க, நம்ம எல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு இன்னும் என்ன பார்க்க வரலையா அப்படின்னு கேட்டுட்டு இருக்க, நீங்க பிஸியா இருப்பீங்கன்னு நினைச்சேன், வேற ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்ல, சரி கொஞ்சம் ஆல்கஹால் குடிக்கலாம் வா அப்படின்னு ஒயினை ஊத்த சொல்றான். ஜின் உடனே இல்ல நான் ஒயின் குடிக்க கூடாது அப்படின்னு சொல்ல, அப்படியா அதை சொல்றது கூட எனக்கு உரிமை இல்லையா அப்படின்னு டீ வச்சிருக்காங்க அந்த கப் எடுத்து தூக்கி அடிச்சிடுறான். ஜின் அமைதியா பாத்துட்டு இருக்க, சீ வேண்டாம் எதுக்கு ஃபோர்ஸ் பண்றீங்க அப்படின்னு கேக்குறான். ஆனா கிரவுன் பிரின்ஸ் அவன் குடிச்சு அவன் எவ்வளவு குடிக்கிறான் நான் பாக்கணும், அது கூட எனக்கு ரைட்ஸ் இல்லையான்னு கேட்க, ஜின் கையில ஒரு குட்டி கத்தி எடுத்துட்டு பழத்தை நறுக்கிற மாதிரியே, இங்க வந்து நான் என் படையில எப்ப சேர்ந்தனோ அப்பவே உங்க ரூல்ஸ்க்கு கட்டுப்படுறதா வாக்கு கொடுத்துட்டேன், நாங்க இந்த வேலையில இருக்கிற வரைய குடிக்க கூடாது, ஒருவேளை நான் குடிச்ச ரூல்ஸை மீறிட்டேன்னா அப்பா என்ன கூப்பிட்டு கேட்டாருன்னா அப்ப நீங்க பதில் சொல்லுவீங்கல்ல அப்படின்னு கேட்டுட்டு இருக்க. கிரவுன் பிரின்ஸ் பாக்குறான், என்னடா மிரட்டுறியா அப்படின்னு. இல்ல மிரட்டல, உங்களுக்காக குடிக்கிறேன் அப்படின்னு கப்ப வாய்க்கிட்ட கொண்டு போக, இல்ல வேண்டாம் நான் சும்மா சொன்னேன் அப்படின்னு தடுத்து நிறுத்த ஆரம்பிக்கிறான் அந்த கிரவுன் பிரின்ஸ். அதோட தான் இந்த எபிசோட் முடியுது. அடுத்தடுத்து என்ன ஆக போது தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.